எஸ்பெஷலி இது வந்து சாரோட லைஃப், அவரோட படம். அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவம், அவரோட வாழ்க்கை தான் இந்த படம். அப்ப அவர் வாழ்க்கையில இருக்கிற ஒரு கேரக்டர வந்து நானு ரீகிரியேட் பண்ண போறேன். அவரு வாழ்ந்து பார்த்த, அவரு பழகுன, அவரு கூட பொறந்த ஒரு கேரக்டர நான் ரீகிரியேட் பண்ண போறேன். அப்படிங்கும்போது அதுக்கு எனக்கு சேலஞ்ச் அதிகம். அவ்ளோ எஃபோர்ட் நான் போட வேண்டி இருந்தது. அந்த லைஃப் ஸ்டைல் அது எல்லாமே. அதையும் தாண்டி பயம்ன்றது என்னன்னா, எனக்கு அவர் மேல இருக்க மரியாதை. அவரு தமிழ் சினிமால ஒரு முக்கியமான இயக்குனர் அப்படிங்கிறத யாராலுமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, அவரு என்ன ஒரு கேரக்டருக்கு ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே அவர நான் டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் திவ்யா? நம்ம திவ்யாவ எடுத்தது ஒருவேளை நம்மளோட சாய்ஸ் தப்போ! நம்ம வேற யார யோசிச்சிருக்கலாமோ! அப்பிடின்ற ஒரு செகண்ட் ஒப்பீனியனே அவருக்கு வந்துறக்கூடாதுங்கிறது தான் எனக்கு பயமே! ஸோ, எனக்கு லிட்டரலா நான் ஒரு ஸ்டூடண்ட். அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் ஃபீல் தான். அதனால அந்த பயம் எனக்கு இருந்தது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்கு அவர டென்ஷன் பண்ணிடக்கூடாது. அவருக்கு வொர்க் வந்து ஸ்மூத்தா போணும். அப்போ அதுக்கு நம்ம ஹர்ட்லா இருந்துறக்கூடாதுன்றது தான்.